ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேலோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் இன்றைக்கி உயிரோடு மீன் வெட்டுறாங்க. என்ன மீன் தானே பார்க்குறீங்க? இது பாம்பு மீன். பாம்பு நினச்சிடாதீங்க, விலாங்கு மீன், சாப்பிட்ற விலாங்கு மீன் தான். இது உயிரோடு இருக்குது. தலையை வெட்டின பிறகுமே தலையும் உயிரோடு இருக்குது, வால் பகுதியும் உயிரோடு இருக்குது. பாருங்கள், இது குளத்துலேருந்து சூண்டை போட்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப மெடிசினல் வேல்யூ நிறைஞ்ச ஒரு மீனாக. பிள்ளை பெற்றுட்டு இருப்பாங்க இல்லை, அவங்களுக்கு முட்டு வலி, கால் வலி, இந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மருந்தாக இன்றைக்கி தான் எனக்குமே தெரியும் அப்படின்னு இந்த மீனை வெட்ட கொண்டு வந்தவங்களும் சொன்னாங்க, வெட்டுறவங்களும் சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு இதுக்கு தோல் எடுக்கண்டாமா டேஸ்டியான மீனும் கூட. அந்த பாருங்கள் உயிரோடு எப்படி துடிச்சிட்டு கிடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பேசிகிட்டு இருந்தப்போ தூத்துக்குடியில் உள்ள ஒரு ஃபேமிலி நின்னாங்க. அவங்களுமே சொன்னாங்க இது அவ்வளவு மெடிசின் நிறைஞ்ச ஒரு மீன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப டேஸ்டியான மீனுன்னு சொன்னாங்க. நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லைங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மீனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வழக்கு இல்லை உயிர் இருக்கு. எந்த குளத்தில் பிடிக்கிறது? ஆனால் நீங்கள் எந்த குளத்தில் பிடிக்கிறது? குளத்து மீன் கொண்ட வேண்டாமா? அடுத்தது போடுங்க, அடுத்தது போடுங்க. அப்படியா? அன்னை ஒரு ஆள் திருநெல்வேலி குறிச்சியிலேருந்து கொண்டு வந்தார்லடா, அப்புறம் அவங்க வரல. இது எந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வரீங்க? பிடிக்குது. இது இந்த முந்தைய காலம் வயல்ல எல்லாம் கிடக்கும். அதுதானே வயல்ல எல்லாம் இந்த பிடிப்பாங்க எல்லாம். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். இல்லை சார், நான் சண்டே மார்னிங் தான் அங்கே வருவேன். இல்லை நான் தான் போட்டு அவரே நான் அனுப்பாமல் வச்சுருக்காரு. இன்னும் தான் அனுப்பன்னு சொல்லுறாரு அவர். காலையே வெட்டின அப்புறம் உயிரோட கிடக்குடா. அதை எடுத்துட்டீங்களா? அதை எடுத்துட்டீங்களா? ஓ சரி சரி, அதை எடுத்துருங்க, அதை எடுத்துருங்க. சரி ஓகே ஓகே, சரி ஓகே. இல்லை இல்லை இல்லை, காரில் தான் உண்டு. சரி தம்பி, இதை தனியாக கவரில் போட முடியுமா? ஆமாம், தனியாக. தலை வேண்டாமா? இடுப்பு வலிக்கு எல்லாத்துக்கும் சத்தான பொருள்னா மீன்லேயே விலை மீன், மதிப்பான மீன். மீன் சாப்பிட்டீங்கன்னா இடுப்பு வலி அது இது எதுவும் இருக்காது. ஒன்றும் வராது. எப்படி இருக்கும்? கேக்கு மாதிரி இருக்கும். கொண்டு போறீங்கல்ல, மேலே மட்டும் கொஞ்சம் நல்லா உரசம். என்ன உரசம்? நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அருமையான மீன். எதுக்கு உரசணுங்க? அந்த பிள்ளைப்பு வலுவலும் இருப்பாது. அது ஒன்றும் செய்யாது. லைட்டான தேய்ச்சி தம்பி மேலே, இல்லைன்னா உப்பு போட்டு கல் உப்பு நல்லா கசக்கி எடுத்துட்டு போடுங்க. குழம்பு அப்படி இருக்கு. குழம்பு தான் ஃப்ரைக்கு நல்லா இருக்கு, குழம்புக்கு நல்லா இருக்கு. அதிகம் குழம்பு தான் இது சாப்பிடுவோம். அது என்ன, இந்த இது வறுத்து அரைச்சி பண்ணுவீங்களா இல்லை சாதா தேங்காய் அரைச்சி? நம்ம வத்த குழம்பு வைக்கிறோம்ல, அது மாதிரி. அந்த மாதிரி புளி குழம்பு மாதிரி. தேங்காய் லைட்டாக போடும். தேங்காய் மசாலா புளி காரம் போட்டு பண்ணணும்ல. நல்லா காரமும் புளியும் நல்லா இருக்கு. மாதுளை ஜூஸ் குடிக்கிறோம்ல, இந்த இடுப்பு வலி, கால் வலிக்கு, அதை விட 100 பங்கு பெஸ்ட். டாக்டரே எந்த மீன் சாப்பிட்டா நல்லதுன்னா அதெல்லாம். அப்போ இதை வந்து தேடி தான் கண்டுபிடிச்சி பிடிக்கணும்னு. வயசானவங்க இந்த குழந்தை பிறந்து குடலை தெம்பு இல்லாதவங்க. அப்படியா? அவ்வளோ சத்தான மீன். நமக்கு அடுத்த டெலிவரி இருக்க பார்ப்போம்.
எல்லா மீன் மாதிரி இந்த முள் அது இது தொந்தரவு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு தலை வேணுமா? இல்லை வேணாண்ணா, தலை வேணும். எப்போ வேணால் சாப்பிடலாமா? இது உடம்பு நல்லது. இல்லை இல்லை மழை வந்து இது விழுந்த பிறகு கிடைக்காதுல்ல, பிடிக்க முடியாதுல்ல. அப்படிதான் நினைக்கிறேன். பிரச்சனை என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாம் பாபா சொல்லுதா டெலிவரிக்கு முன்ன கொடுக்கலாமான்னு கேட்டேன். கொடுங்க, நல்லதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனை பற்றி நமக்கு தெரியாத ஒருத்தங்க தான் இது ரொம்ப நல்ல மீனுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நான் இதுவரை சாப்பிட்டதில்லை. இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.